Hi friends, welcome to Priya's மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் குக்கிங் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை முருங்கைக்காய் சாம்பாரோ இல்லை காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு சாம்பாரோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே சூப்பராக வரும். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் அளவுக்கு பருப்பு, அதாவது 200 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கீறிட்டு. இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசீர அளவுக்கு வதங்கணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிருச்சு. இதில் ஒரு பெரிய முருங்கைக்காய் நல்ல அளவான பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 4 பூண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு பல்லோட ஃப்ளேவரே இந்த சாம்பாருக்கு அவ்வளோ ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பூண்டு பல் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதிலே ஒரு 50% அந்த முருங்கைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட சாம்பார் பொடி 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது கொதிச்சு வர ஆரம்பிக்கும் பொழுது புளி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம், நான் சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அந்த முருங்கைக்காய் இன்னும் முழுசாக வெந்து வர அளவுக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை லைட்டாக மசிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் குழைவாக இருக்க பதத்துக்கே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் சாம்பார் திக்காக சாப்பிட்டா பிடிக்கும்னு நினைப்பீங்க, அவங்க தண்ணியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கன்சிஸ்டன்சியில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாம்பார் கொதிச்சு வர ஆரம்பிக்கும் பொழுது நல்லா கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் தாளித்து கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு இறக்கிட்டோன்னா நல்லா கமகமன்னு வாசனையோட ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் சாதத்தோட, இட்லி, தோசையோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.